ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை இதே மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக வெதுப்பாக இருக்க தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கூடாது, ஏன்னா நமக்கு காலிஃப்ளவர் வேகக்கூடாது. காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு நம்ம வெதுப்பான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இப்போ ஒரு ½ அன் ஹவர் கழித்து நல்ல ஒரு 5-6 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் கூட 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி தெளித்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். பாருங்கள், 1 ஹவர் ஆகிடுச்சி, மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஓரளவு ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் உள்ளே சேர்க்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்க்கு எவ்வளோ காலிஃப்ளவர் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவு மட்டும் தான் போடணும், நிறைய போடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டிருக்கேன். மொத்தமாக நான் 4 பேட்சாக பொரித்து எடுத்தேன். இப்போ காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா நமக்கு ஒட்டிக்கும். மசாலா பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா மொறு மொறுன்னு இருந்தது. கன்ஃபார்மாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் அடுத்த பேட்சை இதே மாதிரி போட்டு எடுத்துடுறேன். ஒவ்வொரு டைமும் நமக்கு ஆயில் சூடாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆயில் சூடாக இருக்கணும், அப்போ தான் மசாலா பிரியாது. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், இன்னொரு பேட்சையும் நான் போட்டு எடுத்துட்றேன். லாஸ்ட்டாக நம்ம பொரிக்கிறப்ப கருவேப்பிலை கொத்து 2-3 போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நான் ஆல்ரெடி 2 பேட்ச் போட்டு எடுத்தேன் இல்லையா, அது ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு. நம்ம போட இது காலி ஆகிட்டே இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.